ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதத்தோடு சேர்த்து எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுப அசுப நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரக நிலைகள் தான். இந்த கிரக நிலைகளை வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களை கணக்கீடு செய்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு இந்த கிரக நிலைகள் அப்படின்றது இல்லை தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம யாராலையுமே நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இருப்பினும் கூட நம்மளால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை கூட தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிக்கும், ஜோதிடத்தில் அதிக அனுபவம் உங்களுக்கெல்லாம் இருக்குது, ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்க போகுது, என்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வருடம் பிறந்ததே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7-8 மாதங்களை நம்ம கடந்துட்டு 9வது மாதமான செப்டம்பர் மாதத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, செப்டம்பர் மாதம் பிறக்க போகுது. ஸோ செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்ன கிரக நிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க இருக்குது அப்படின்றதையும் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் தான் முழுமையாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மாதம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக அந்த அமைப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட செப்டம்பர் பிறக்கக்கூடிய தருணம் நல்லதாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதிலெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் அறவே வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு 12வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ 12ல் குரு இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா மத நிகழ்வுகளுக்கு போகிற மாதிரி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் நிறைய ஆர்வத்தையும் காட்டுவீங்க. ஆனால் வேலைகளால் உங்களுடைய செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மத நிகழ்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த செலவுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனி பகவான் பார்த்திங்கன்னா மாதம் முழுக்கவே உங்களுக்கு 9வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. ஆனால் செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டில் செவ்வாய் பகவானுக்கு கீழ் இருக்க போகிறாரு. செவ்வாயினுடைய செல்வாக்கத்தில் இருக்க போகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பயணங்கள் அப்படின்றது இருக்கும். இந்த பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனி தனித்தில்லைங்க, செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறாரு. அந்த டைமில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா கவனமாக தான் இருக்கணும். எந்த ஒரு பயணத்தையுமே நீங்கள் முழுமையான தயாரிப்போடு மட்டுமே போகணும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி போகணும். ஸோ அதை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா பயணங்களில் நீங்கள் இனிமையாக இருக்க முடியும். அடுத்தடுத்து வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்துக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இதுக்கெல்லாம் கரெக்டாக தயாராகிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பயணத்தை டிசைட் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகங்களும் 2வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னா உங்களுடைய பேச்சில் கடுமையானது இருக்க போகுது. ஸோ கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பேசக்கூடிய விஷயங்களே நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது தான். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலே எல்லாத்தையும் காயப்படுத்திடுவீங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் உங்களுக்கு இப்போ வரும். முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இல்லைனா பேசாமலே இருந்துடுங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஒருவேளை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கலாம். ஆனால் அது மற்றவர்கள், அதாவது 2வது பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தவறாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பேச்சில் தான் நம்ம ஆர்வத்தை காட்டணும். பேச்சில் கவனத்தை எடுத்துக்கோங்க. வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். ஸோ சாதகமாக இருக்கும். உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதுவும் இல்லாமல் வேலையில் நல்ல ஒரு உறுதியாக இருப்பீங்க. நல்ல உறுதித்தன்மை இருக்கும்.
ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த டைமில் கடினமான உழைப்பு இருக்குது. அந்த கடினமான உழைப்பிற்கான பலன்களையும் கட்டாயமாக நீங்கள் வந்து பெறுவீங்க. அதனால் இந்த உழைப்பின்கான பலன்கள் கிடைக்காம போயிடுமோ, இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதற்கான பயனை நம்ம எப்போ தான் பெற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. உழைப்பின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய வியாபாரம் நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் நிறைய பேர்த்த வந்து நீங்கள் சந்திப்பீங்க இல்லையா, அதன் மூலமாக புதிய விதமான உறவுகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேரை பார்க்குறீங்க, அதில் யாராவது நமக்கு வந்து பிடித்தமானவங்களாக இருப்பாங்க, அவங்களே நமக்கு உறவாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதாயம் இருக்குது. நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் வியாபாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம், என்னெல்லாம் செய்தால் நம்ம வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சிந்தித்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்குது. இதன் மூலம் மட்டும் இல்லாமல் காதல் உறவுகள் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மனசுலையும் காதல் உணர்வுகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான். திருமண உறவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய தருணத்தில் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி எல்லாம் கிடைக்கும். ஆனால் மாதத்தினுடைய 2ஆம் பாதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிக்கலோடு தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த விதமான தவறுகளையும் வந்து செய்திடாதீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன்கள் பெறுவீங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தான், கடகராசியுடைய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் இல்லை. திருமணமானவர்களை பற்றி பார்த்தோன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் 7வது வீட்டில் சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. அதனால் உங்களுடைய உறவுகளுக்குள்ள அன்பு, காதல் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சுக்கிர பகவானுடைய அருளாசியோட திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்துவீங்க. நல்ல மனம் விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே சனி பகவான் மாதம் முழுக்க 9வது வீட்டில் தான் அமர்ந்து இருக்கிறாரு. அதனால் நீங்கள் 9வது வீட்டில் அமர்ந்தவர் இருந்தாலுமே அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 11வது வீட்டில் வந்து பதியுது. ஸோ சனி பகவான் உங்களுடைய முயற்சி, கடுமையான உழைப்பிற்கான பலனை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. ஸோ கடினமான உழைப்பின் மூலமாக செல்வம் பெருகக்கூடிய ஒரு நேரமாக கடகராசி நேயர்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய உழைப்பினுடைய ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல செய்யக்கூடியவர்களுக்கு, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன் ஒரு நாள் கிடைச்சே தீருங்க. ஸோ தொடர்ந்து அதுக்காக தான் முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. மேலும் இந்த காலகட்டங்களில் நிதி நிலையை வந்து நீங்கள் நல்லா வந்து பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடினமாக உழைக்கும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய லாபங்கள் கிடைக்கும். அதை வச்சு உங்களுடைய நிதி நிலையை, பொருளாதார நிலையை நீங்கள் சிறப்பாக வந்து வலுப்படுத்திக்க முடியும், பலமாக்கிக்க முடியும். உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளானது ஏற்படலாம். அதாவது கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும் பொழுது வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். திடீர்னு அசௌகரியங்களான சூழ்நிலைகளுக்கெல்லாம் கூட வழிவகுத்துடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கணும், அளவான உணவுகளாக இருக்கணும். ஸோ எளிதில் வந்து ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உங்களை நீங்களே வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி கடகராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்கள் ரூட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதில் எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். எந்தெந்த வழிகளில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை எல்லாம் கண்டிப்பாக எடுத்து வைங்க. நல்லதே நடக்கும். இந்த பதிவில் கடகராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு சந்திரனுடைய பீஜ மந்திரங்கள் தெரியும்னா மறக்காமல் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஜபிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை போல் இன்னுமே சுவாரஸ்யமான நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை போல மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.